கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தலைப்பு யாபேசின் குட்டி ஜெபம், கடவுள் தந்த பெரிய ஆசீர்வாதம். குட்டிஸ் பைபிள்ல யாபேஸ் என்ற ஒருத்தன் இருந்தான். அவன் பிறந்தபோது அவன் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். அந்த பெயரின் அர்த்தம் என்ன என்று தெரியுமா? துக்கமானவன் அல்லது வேதனை தருபவன் என்று அர்த்தமா. எல்லோரும் அவனை பார்த்து, நீ ஒரு வேதனை தருபவனா என்று சொல்லி சிரித்தார்கள். அவனுக்கு எப்படி இருக்கும்? ஆனா அவன் கவலைப்படாமல், வருத்தமும் படாமல், அவன் நேராக கடவுள்கிட்ட போய் ஒரு குட்டி ஜெபம் செய்தான். ஃபர்ஸ்ட், கடவுளே, என்னை நிஜமாய் ஆசீர்வதிங்கள் என்று சொன்னான். இரண்டாவது, என்னுடைய எல்லைகளை பெரிதாக்குங்கள் என்று கேட்டான். மூன்றாவது, உன்னுடைய கை எப்போதும் என்னோடு இருக்கட்டும் என்று சொன்னான். நான்காவது, எந்த தீங்கும் என்னை வந்து சேரக்கூடாது என்று கேட்டான். கடவுள் அந்த அழகான குட்டி ஜெபத்தை கேட்டு யாபேசுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கினார். அவனும் ஆசீர்வாதமாய் இருந்தான். பெயரை விட கடவுள் பெரியவர். மற்றவர்கள் உங்களை என்ன சொன்னாலும் கவலைப்படாதீர்கள். கடவுளிடம் கேட்டால் அவர் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்யுங்கள். நம்மளுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் கட்டளையிடுவார். ஆமென்.